ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இலங்கைக்கு எதிரான மூன்றாவது ஒரு நாள் போட்டி நாளை மதியம் 2:30 மணிக்கு இலங்கையில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே இந்த தொடரை சமன் செய்ய முடியும். கம்பீர் பயிற்சியாளரா அவருடைய அணி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலையும் இருந்தது. ஆனால் முதல் 2 போட்டிகளிலுமே இந்திய அணி படுதோல்வி அடைந்தது. ரோஹித் சர்மா அவருடைய பேட்டிங்கை மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. மற்ற யாருமே சிறப்பாக விளையாடவே இல்லை. கம்பீர் பயிற்சியாளராக இருந்து இந்த அளவிற்கு மோசமாக விளையாடுகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி, ஒரு அச்சம் எல்லோருக்குமே எழுந்திருக்கிறது. மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி எப்படி விளையாட போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இந்த தொடரை நாளைய போட்டியில் வென்று சமன் செய்தா ரோஹித் சர்மா கம்பீருடைய கௌரவத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். மற்ற வீரர்கள் ஒற்றுமையாக விளையாண்டு அவங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நாளைய போட்டியில் 2 வீரர்களுக்கு மாற்றாக 2 நட்சத்திர வீரர்களை உள்ள கொண்டுட்டு வராங்க. அதுவும் குறிப்பாக இந்த 2 வீரர்களை கண்டிப்பாக இனி இந்திய அணியில நான் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருப்பது தான் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு பிறகு இந்திய அணியில இடம்பெற்ற சிவம் துபே T20லையும் இடம்பெற்றாரு, ஒரு நாள் தொடர்லையும் இடம்பெற்றாரு. ஆனால் ஒரு நாள் தொடரில் அவர் ஜொலிக்கவே இல்லை. இதனால மீண்டும் அவரை உள்ள கொண்டுட்டு வர மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக ரோஹித் சர்மா முடிவெடுத்தும் இருக்காராம். அதே போல KL ராகுல பல சர்ச்சைகளுக்கு பிறகு, அதாவது T20 வேர்ல்டு கப்லையும் அவர் எடுக்கவே இல்லை, இலங்கைக்கு எதிரான T20 தொடர்லையும் அவர் எடுக்கல. இந்த ஒரு நாள் தொடரில் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவரும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையில் சிக்கிக்கொண்டு இருக்காரு. அதே போல ஸ்ரேயஸ் ஐயர் இவரும் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் சமீப காலமாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் அணியில் இருந்து ஓரம் கட்டப்பட்டார். லோக்கல் டிராஃபியில் விளையாட சொல்லி BCCI அவர்கிட்ட தெரிவித்தது, அதையும் அவர் செய்யவே இல்லை. ஆனால் டைரெக்டாக IPLக்கு களமிறங்கினார். இதனால ஸ்ரேயஸ் ஐயர் மீது BCCI மிக கடுமையான கோபத்தில் இருந்தது. ஆனால் கம்பீர் பயிற்சியாளராக பதவியேற்ற பிறகு ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு BCCIயிடம் கௌதம் கம்பீர் கேட்டுக்கொண்டதுனால தான் இந்த தொடரில் சேர்க்கப்பட்டார். ஆனால் 2 போட்டிகளிலும் மிக மிக சொற்ப ரன்களில் அவுட் ஆனதுனால மிகுந்த அதிருப்தியில் இருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர் மீது கம்பீர் அவர்கள். அதனால இனி ஒரு நாள் தொடரில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் ரோஹித் சர்மா திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்காரு. இதனால இந்திய அணியில் களமிறங்க போகிற அந்த பிளேயிங் 11 அணி இதுதான். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக ரிஷப் பண்ட் உள்ள வராரு. KL ராகுலும் களமிறங்குறாரு. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு ரைட் ஹேண்டர், மிடில் ஆர்டரில் வேணும் அப்படிங்கிறதுனால. சிவம் துபேவுக்கு பதிலாக ரியான் பராக் உள்ள வராரு. அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஹர்தீப் சிங், இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணி தான் நாளைக்கு மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் களமிறங்க இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.